வனாந்தரமான வாழ்வு செழிப்பாக்கும், செழிக்கும். நம்முடைய வாழ்க்கையில வறட்சி இருக்கதான் செய்கிறது. நம்முடைய வாழ்க்கையில வறட்சி இருக்கதான் செய்கிறது. நாம் வசிக்கிறதான இந்த விளாத்திகுளத்தினுடைய பகுதி ஒரு வறட்சி நிறைந்த ஒரு பகுதியாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஆனா அந்த வறட்சி நிறைந்த பகுதியில தேவன் நம்மை செழிப்பாக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? செழிப்பாக்க வேண்டும். நாம் செழிப்போடு இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் தியானிக்க போகிறோம். ஏசாயா 32ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, உன்னதத்திலிருந்து நம்மேல் ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே இருக்கும். அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளி ஆகும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அப்படியே தான் இருக்கும். உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படலைன்னா எப்படி ஆராதனைக்கு வாரோமோ அப்படியே தான் ஆராதனை விட்டு போவோம். ஆசீர்வாதங்கள் என்ன செய்யாது, இருக்காது. ஆசீர்வாதங்கள் வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி நம்மேல் என்ன செய்யணும், ஊற்றப்பட வேண்டும். ஆவி ஊற்றப்படாத பட்சத்தில் நாம் அப்படியே தான் இருப்போம். அப்படியே தான் என்ன செய்வோம், இருப்போம். நமக்குள்ள மாற்றங்கள் வராது, ஆசீர்வாதங்கள் வராது. அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது வனாந்தரம் செழிப்பான வயல்வெளியாகும். அப்ப நாம் செழிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவி நம்மேல் ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. ஏன் ஆராதனைக்கு வாரோம்? தூரத்திலிருந்து, கந்தசாமிபுரத்திலிருந்து, துரைச்சாமிபுரத்திலிருந்து, இன்னும் சாயர்புரத்திலிருந்து, அது பக்கத்தில் இருந்து எதுக்கு நாம் ஆராதனைக்கு தேவனை ஆராதிக்க வாரோம் என்றால் பரிசுத்த ஆவியின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் நிறைவு நமக்குள்ள ஊற்றப்பட்டு நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். எதுக்கு சொல்லுங்க? நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், மாற வேண்டும். அன்னைக்கு ரட்சிக்கப்படாத கோபக்காரி அக்கா, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கோபக்காரி அக்கா. அன்னைக்கு ரட்சிக்கப்படாம கோல் சொல்லி வந்தார்கள், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு கோல் சொல்லி என்ன செய்கிறார்கள்? இல்ல, அதெல்லாம் இருக்கக்கூடாது. நாம் யார்? தேவனுடைய ஆவி நம்முடைய நம்மேல் ஊற்றப்படும் போது நமக்குள்ளே ஒரு மாற்றங்கள் என்ன செய்ய வேண்டும், காணப்பட வேண்டும். அதற்கு ஒரு உவமையை இயேசு சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்களை நீங்கள் கவனித்து பார்க்கும்போது, அங்கே ஒரு தோட்டம் இருக்கிறது. அந்த தோட்டத்தில் ஒரு அத்திமரம் இருக்கிறது. நான் சொல்றது அப்படி இருக்கும். இந்த தோட்டத்தில் என்னது இருக்கு? அத்திமரம் இருக்கு. அத்திமரம் பார்ப்பதற்கு நன்றாய்தான் இருக்கிறது. இந்த சபைக்குள்ள வருகிற உங்கள் எல்லாரையும் என்னையும் சேர்த்து பார்ப்பதற்கு நல்லதான் இருக்கிறோம். ஆனா கனி கொடுக்கல. எஜமான் எதை எதிர்பார்க்கிறாரு? அதற்கு ஒரு காலமும் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 வருஷமா இது எப்படியே இருக்கு, சொல்ல மாட்டேங்கிறீங்களே? 3 வருஷமா இது அப்படியே தான் இருக்கு. இலையெல்லாம் நல்ல பச்சையா இருக்கு. அதற்கு நல்ல தண்ணீர் பாய்ச்சாச்சு, அதற்கு நல்ல உரம் போட்டாச்சு, அதற்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்தாச்சு. ஆனா இன்னும் என்ன செய்யல, சொல்ல மாட்டேங்கிறீங்களே? ஏன் கனி கொடுக்கல? அதற்கு செய்யக்கூடியது எல்லாம் செய்தாச்சே. அது 3 வருடத்தில் அது கனி கொடுத்திருக்க வேண்டுமே. 3 வருடத்துல அது கனி நன்றாய் கொடுத்திருக்க வேண்டுமே. ஏன் கனி கொடுக்கல? காரணம் என்னவென்றால் பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே ஊற்றப்படவில்லை. இன்னைக்கு நம்ம நல்லதான் ஆராதனைக்கு வரோம், நல்ல வேதாகமத்தை தூக்கிட்டு வரோம், என்னை போல வெள்ளையும் சுள்ளையுமா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறோம், நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். ஆனா
பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்பட்டு நமக்குள்ள ஒரு மாற்றம் வரவில்லை என்றால் வனாந்தரம் வனாந்தரமாகவே தான் என்ன செய்யும் இருக்கும். ஆராதனைக்கு வருவது நல்லது, தேவனை ஆராதிப்பது நல்லது. அந்த மரம் எப்படி இருந்துச்சு? பச்சையா இருந்தது. பச்சையா இருந்துச்சு. எஜமான் சொல்றாரு, எப்பா இது இருந்து ஏன்பா கெடுக்குது, இது இருந்து என்ன செய்கிறது ஏன்பா கெடுக்குது அப்படின்ட்டு சொல்லும்போது அந்த வேலைக்காரன் சொல்லுதான், ஐயா இன்னும் 1 வருஷம் மட்டும் என்ன செய்யட்டும் இருக்கட்டும், உங்களுக்காக எத்தனையோ நபர் ஐயா இந்த 1 வருஷமும் இருக்கட்டும், இந்த வருஷமும் பார்ப்போம், கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் கனி கொடுக்கும், அவர்கள் சரியாயிருவார்கள், அவர்கள் நன்றாயிருப்பார்கள், அவர்கள் சீராகி விடுவார்கள் என்று எத்தனையோ பேருக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்கள். நாம் அந்த மரத்தை போல இருக்கக்கூடாது. நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். நமக்குள்ள என்னது வரணும்? சொல்ல மாட்டீங்க. நமக்குள்ள என்னது வரணும்? மாற்றம் வரணும். அன்று போல் இன்று அல்ல. அனுதினமும் ரட்சிக்கப்படுகிறவர்கள் தான், அனுதினமும் கிறிஸ்துவுக்காக நிலைத்திருப்பவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும், அடைய முடியும். ஏதோ ஒரு நாள் ஜெபம் பண்ண, ஏதோ ஒரு நாள் என்ன செய்த ஜெபம் பண்ண, ஏதோ ஒரு நாள் வேதாகமத்தை வாசித்த இல்லைங்க. அல்லும் பகலும் ஆண்டவரை நாம் என்ன செய்யணும், நினைக்கணும். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்க, தானியேல் போல நல்லா பாடுவோம், தானியேல் போல 3 வேளையும் போல நல்ல பாட மாட்டேங்கீங்களே. ஏன்னா தானியேல் அதனால்தான் சிங்கத்தின் கபியில அவன் ஜெயம் எடுத்தான். சிங்கத்தின் கபியில அந்த தானியேல் ஜெயம் எடுப்பதற்கு காரணம் என்ன சொல்லுங்க? 3 நேரமும் என்ன செய்தான். இன்னைக்கு நம்ம 3 நேரம் நம்ம பிள்ளைகளை சாப்பிட வைக்கிறதே பெரும்பாடா இருக்கு. அந்த காலத்துல 3 நேரம் பிள்ளைகள் சத்தம் கட்டாம சாப்பிட்டாங்க. கஞ்சி தான் இருக்கும், ஊறுகாய் தான் இருக்கும், துவையல் தான் இருக்கும், இன்னும் சில வீட்டில் கஞ்சிக்கு கருப்பட்டி தான் இருக்கும், கஞ்சிக்கு அச்சுவலம் தான் இருக்கும், ஏதோ ஒன்று வச்சு கஞ்சிக்கு சில வீட்டில் மிளகா தான் இருக்கும். சந்தோஷமா 3 நேரமும் என்ன செய்தாங்க, சாப்பிட்டாங்க. இப்போ இட்லியை வச்சுக்கிட்டு, தோசையை வச்சுக்கிட்டு, பூரியை வச்சுட்டு, ஏ தங்கம், ஏ செல்லம், ஏ கண்ணு, ஏ பொண்ணு, ஏ நன்னு என்னதெல்லாமோ சொல்லி என்ன செய்தோம் பார்க்கிறோம். அது பல்ல கடிச்சிட்டு என்ன செய்யுது உட்கார்ந்துருக்கு. அதுக்கப்புறம் 6க்கு 3 இருக்கிற ஒரு டப்பா, அந்த டப்பாவை கையில கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது என்ன செய்யுது. அவங்களுக்கு சொல்றேன், அவைகளெல்லாம் நம்மை கெடுக்கும். நமக்குள்ள ஒரு மாற்றம் வர வேண்டும். நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும்னா நம்ம எல்லாம் யார் ஊற்றப்பட வேண்டும்? சொல்லப்பட்டிருக்கீங்களே, ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டும். ஏதோ ஆராதனைக்கு வரோம், ஏதோ தோத்துறோங்கிறோம், ஏதோ அல்லேலியா சொல்றோம், ஏதோ பண்ணிட்டு அது பாட்டில் நம்ம பாட்டில் போயிட்டே இருக்கோம்னா ஆவியானவர் நம்ம மேலே ஊற்றப்பட மாட்டார். நமக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும். தேவனுடைய ஆவி நம்ம மேல ஊற்றப்படுவதற்கு நமக்கு மேல என்னது இருக்கணும்? அதான் நான் சொன்னேன், அந்த காலத்துல தோசை இட்லியை கண்டாச்சுன்னா அன்னைக்கு முழுவதும் தோசை தான். அவங்க நல்ல லா பெட்டியில, ஓலை பெட்டியில செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த பெட்டியினுடைய வாசனையே இப்படி இருக்கும். சும்மா தூக்கிட்டு ஓடி ஓடி போய் என்ன செய்வாங்க, நான் சாப்பிட்டு இருக்கிறேன், நீங்க சாப்பிட்டீங்களோ சாப்பிடலையோ. எதற்காக இதை சொல்றேன்னா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் மட்டும் அது அப்படியே என்ன செய்யும் இருக்கும். மாறுதல் இல்லை, ஆசீர்வாதங்கள் இல்லை. ஃபர்ஸ்ட் நாங்க ஆசீர்வாதமா தானே இருக்கோம். இல்லைங்க, உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து கொஞ்சம் நோண்டி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்ட்டு. உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்கு, உங்க வீட்டுல என்ன பிரச்சனைகள் இருக்கிறது, எவ்வளவு கண்ணீர் நீங்க தேவையில்லாமல் சிந்திக்கொண்டு இருக்கிறீர்கள். தேவையில்லாமல் சிந்தப்படுகிற கண்ணீர்களுக்கெல்லாம் அது வறட்சியாக என்ன செய்கிறது, காணப்படுகிறது. அப்ப அந்த வறட்சி நீக்கப்பட வேண்டும் என்றால் உன்னதத்திலிருந்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நம்ம என்ன செய்யணும்? ஒரு அல்லேலியா சொல்ல மாட்டீங்களே.
நம்மேல பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது அந்த வனாந்தரம் அது வயல்வெளியாக செழிப்புள்ள இடமாக என்ன செய்கிறது? மாறுகிறது. பாஸ்டர், நீங்க எவ்வளவுதான் சொன்னாலும் நாங்க இப்படியே தான் இருப்போம்னா வருகைக்கு போக முடியாது. எங்க போக முடியாது? அதுக்கு போனோம்னா நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய அற்பமான சரீரம் அவருடைய மகிமையான சரீருக்கு ஒப்பாக என்ன செய்யணுமா? அப்ப மாறணும். நம்முடைய சரீரம் என்ன செய்யணும்? மாறணும். மாறணும்னா என்ன செய்யணும்? பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேல என்ன செய்யணும்? ஊற்றப்படணும். சும்மா வந்தோம், கை தட்டணும், போனோம் இல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும்னா மணிக்கணக்கா ஆண்டோடைய சமூகத்தில் உட்கார்ந்தா எங்கேயும் போக வேண்டாம். மணிக்கணக்கா நீங்க உட்கார்ந்து பாருங்க. நீங்கள் அறியாத ஒரு அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் வரும். அந்த மாறுதல்னால குடும்பத்தில் ஆசீர்வாதமும் வரும். அல்லேலூயா. அதனாலதான் ஆசீர்வாதம். அதனாலதான் என்னது? ஆசீர்வாதம். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட வேண்டும். இன்னைக்கு அநேகர் நல்ல ஜெபம் பண்ணுதீங்க, ஆனா வறட்சி நீங்களைய. வறட்சி என்ன செய்யல? நல்ல கரங்களை உயர்த்தி ஏசப்பா அழகா ஜெபம் பண்ணுதாங்க. இலக்கணம் தவறாமல் அழகா என்ன செய்கிறார்கள்? ஜெபிக்கிறார்கள். ஆனா வறட்சி நீங்கள. நல்ல ஜெபம் பண்ணிட்டு அடுத்த நேரம் யாச்சாவது போய் கையேந்திட்டு நிற்காங்க. இல்ல, நீங்களும் நானும் கையேந்திரவர்கள் அல்ல, நாம் கொடுப்பவர்கள். அல்லேலூயா. கடந்த நாட்கள்ல இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்தார். அதை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். என்ன வார்த்தை நான் சொல்லியிருந்தேனே? கொடுக்கும் மனசு இருந்தா ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என்ன மனசு? கொடுக்கிற மனசு இருந்தா நாம் என்ன செய்வோம்? வாழ்க்கையில மாற்றத்தை நாம் எதிர்பார்க்க வேண்டும். வாழ்க்கையின் கோணங்கள்ல எல்லா வகையிலையும் மாறணும். அவர்களா ஆமாப்பா அப்படிதான்பா இருந்தா, ஆனா இப்போ கொஞ்சம் மாறி இருக்கா. இந்த மாறுதல் எங்களுக்கு என்ன செய்கிறது? சொல்ல மாட்டேங்கீங்களா? இந்த மாறுதல் எங்களுக்கு என்ன செய்கிறது? தெரியுது. அந்த மாறுதலுக்கு தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போறாரு. அல்லேலூயா. அந்த மாறுதல் வரணும்னா பரிசுத்தாவின் அபிஷேகம், பரிசுத்தாவின் வல்லமை நம்ம மேல ஊற்றப்பட வேண்டும். எப்படி அந்த பெந்தைக்கோஸ்தே நாள்ல உட்கார்ந்து அவர்கள் 120 நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது 120 பேர் 40 நாட்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது அந்த வீட்டில் ஒரு அசைவு உண்டானது போல உங்களுடைய குடும்பத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்கி ஒரு அசைவு உண்டாக்கிட்டா அதுக்கப்புறம் எந்த பிசாசும் உங்க வீட்டுக்குள்ள வந்து இறங்க முடியாது. எந்த சாத்தான் உங்க வீட்டுல வந்து என்ன செய்ய முடியாது. எந்த சாத்தானுடைய ஆட்களும் நம்முடைய வீட்டுல வந்து என்ன செய்ய முடியாது. காரணம் என்ன? என்னது ஊற்றப்பட்டிருக்கிறது? எல்லாரும் சொல்லுங்க, என்னது ஊற்றப்பட்டிருக்கிறது? பரிசுத்தாவின் அபிஷேகம். அது பார்ப்பதற்கு, அந்த மரம் பார்ப்பதற்கு நல்லதா இருக்கு. நம்மை படைத்தவருக்கு முன்பு நாம் நன்றாய் இருப்பதற்காக படைக்கல, நாம் மறுரூபமாக்கப்படுவதற்காக கர்த்தர் நம்மை படைத்திருக்கிறார். நம்ம என்ன செய்யணும்? மறுரூபமாகணுமே கர்த்தரோடு நடக்க. மறுரூபமானதான் யாரோட நடக்க முடியும்? கர்த்தரோட என்ன செய்ய முடியும்? நடக்க முடியும். அதுக்கு மணிக்கணக்கா நேரங்களை செலவழிக்கணும். அதற்கு நாட்களை செலவழிக்கணும். உன்னதத்தில் இருந்து ஆவி நம்மையிலே ஊற்றப்படும் போது அப்படி என்ன செய்கிறதா? மாறுகிறதா? நம்முடைய ஆவி அங்கே மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. சில சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்னால வைக்க போறேன். தாவீது வனாந்தரத்துல தான் இருக்கிறான். தாவீது எங்க தான் இருக்கிறான்? வனாந்தரத்துல இருக்கும்போது அவனுக்குள்ள ஆவி நிறைவு காணப்பட்டுச்சு. என்ன நிறைவு? ஆவி நிறைவு காணப்பட்டதுனாலதான் சிங்கத்தையும் கரடியும் அவன் என்ன செய்து விட்டான்?
சாதாரணமா நிற்க முடியுமா சொல்லுங்களா? சாதாரணமா ஒரு கரப்பாம்பூச்சிக்கு முன்னால, ஒரு பள்ளிக்கு முன்னால நம்மளால நிற்க முடியுமாண்டுக்கு? அதை பார்த்த உடனே நம்ம ஓடுதோம். ஆனா கிட்டத்தட்ட அவன்கிட்ட எத்தனை நூற்றுக்கணக்கான ஆடுகள் இருந்ததோ தெரியாது. அவன் வைத்திருக்கிற ஆட்டின் மேல அந்த சிங்கம் பாய்ந்த உடனே இவன் நன்றாய் துதிக்கிறபடியினால், இவன் நன்றாய் கர்த்தரை ஆராதிக்கிறபடியினால, இவனுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் இருக்கிறபடியினால அந்த சிங்கத்தை ஆடையை பிடிச்சு என்ன செஞ்சிட்டான்? துரத்தி போட்டான். ஆனா எங்க இருக்கிறான்? சொல்ல மாட்டேங்கல. எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல. வாழ்க்கை இன்னும் மாறல. வாழ்க்கை இன்னும் என்ன செய்யல? மாறல. சரி, அடுத்தாப்புல 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது, அங்கே சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வர. அந்த தீர்க்கதரிசி, சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி வந்த உடனே அந்த ஈசாயினுடைய குமாரர்களை அபிஷேகம் பண்ண போகிறார். யாராக? ராஜாவாக. இப்போ வனாந்தரத்தில் இருக்கிறவனுடைய வாழ்க்கை எப்படி மாறப்போகுது? காரணம் என்ன? காரணம் என்ன? நல்லா, நான் இன்னைக்கு சிம்பிளா தான் பேசுதேன். எத்தனை பேருக்கு புரியுதோ தெரியல. அவன் ராஜாவாக மாறுவதற்கு காரணம் என்ன? அபிஷேகம். அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் அபிஷேகம் பண்ணுவதற்காக அந்த தைல கொம்பை எடுத்து ஊத்ததுக்கு போறாரு. கர்த்தர் சொல்றாரு, நான் இவனை புறக்கணித்தேன், என்னுடைய முகத்தை நீ பார்க்கிற பிரகாரம் பார்க்கல, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நானும் என்ன செய்கிறேன்? இருதயத்தை பார்க்கின்ற ஈசாயினுடைய எல்லா குமாரர்களையும் கர்த்தர் புறக்கணித்து விட்டார். ஆனா அந்த வனாந்திரத்தில் இருக்கிறவனை நல்லா என்னைய கவனிக்கணும். அந்த வனாந்திரத்தில் இருக்கிறவனை தகப்பனும் மறந்துட்டான், தாயும் மறந்துட்டா. ஆனா யார் மறக்கல? உங்க மேல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றும் போது எல்லாரும் மறக்கலாம், உங்களை தெரிந்த கர்த்தர் மறக்க மாட்டார். அல்லேலூயா. எல்லாரும் மறந்துட்டாங்க. மறக்க போய் தான் சாமுவேல் ஒரு வார்த்தையை கேட்கிறாரு. என்ன வார்த்தை என்றால், ஈசாயின் இடத்துல கேட்கிறாரு, உனக்கு இவ்வளவுதான் குமாரர்களா? இன்னும் அப்போதான் அவன் சொல்றான், இன்னும் கடைசியா ஒருத்தர் இருக்கிறான். அவன் எங்க இருக்கிறான்? வனாந்தரத்துல இருக்கிறான். பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை வனாந்தரமா இருக்கலாம். ஆனா வனாந்தரத்துல இருக்கிற உங்களை எல்லாரும் மறந்துட்டாங்க. ஆனா யார் மறக்கல? யார் மறக்கல? சொல்ல மாட்டீங்களா? யார் மறக்கல? கர்த்தர் மறக்கல. சாமுவேல் தீர்க்கதரிசியில கர்த்தர் சொல்றாரு, அவன் தான்யா இதுக்கு லாய்க்கு. அவன் வர்றது வரைக்கும் அவன் வீட்டுல நான் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். அவனை கூட்டுவாங்க. அழைச்சிட்டு வந்தாச்சு. கையில கொம்பு எடுத்து அவன் மேல என்ன செய்தாச்சு? அபிஷேகம் பண்ணியாச்சு. அபிஷேகத்தினால நிரம்பி இருக்கிறான். இந்த அபிஷேகம் பெறுவதற்கு முன்னாலே அவன் நன்றாய் தேவனை துதித்தபடியினால சிங்கத்தையும் கரடியும் ஜெயித்தான். இந்த அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றுகிறாரு தகப்பன் மூலமாய். அபிஷேகம் பெற்றதுக்கு அப்புறமா தகப்பன் எங்க அனுப்பிட்டாரு? அந்த ஆடுகளை மேய்க்கிறதுக்கு அனுப்பிட்டாரு. ஆனா அபிஷேகித்த தேவன் மறக்கல. அதே தகப்பன் சொல்றாரு, தாவீதை கூப்பிடுப்பா, அங்க யுத்தம் நடக்கு, இந்த பால் கட்டிகளை கொண்டு கொடுத்துட்டு சகோதரனை போய் விசாரிச்சுட்டு வர சொல்றாரு. விசாரிக்க போகும்போதுதான் அந்த அபிஷேகத்தின் வல்லமை கிரியை செய்ய ஆரம்பித்தது. அபிஷேகத்தின் வல்லமை என்ன செய்தது? கிரியை செய்ய ஆரம்பித்தது. அவன் பார்க்கிறான். எல்லாரும் அந்த கோலியாத்தை பார்த்து பயந்து நடுங்கி அவர்களை முதுகை காண்கிறவர்களாய் இருக்கிறார்கள். இவன் மட்டும் நிமிர்ந்து நின்று 28ஆம் வசனம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 28, 29வது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்குரிய அறிகுறி அங்கே காணப்படுகிறது. 16ஆம் அதிகாரத்தில் அவன் அபிஷேகம் பெறுகிறான். அந்த உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் அங்கே தேவனாகிய கர்த்தர் சாமுவேலிடத்தில் சொல்லி தைல கொம்பை கொண்டு போய் அவனை அபிஷேகம் பண்ணுகிறார். 17ஆம் அதிகாரத்துல அந்த கோலியாத்தை பார்க்கிறான். இந்த பயலை கண்டு எல்லாரும் பயந்து போறானே, இவனை கண்டு எதுக்கு பயப்படணும்?
பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியின் நிறைவுனால மாற்றங்கள் வந்து நம்முடைய வனாந்தர வாழ்க்கை செழிக்கும் போது நம்முடையவர்களுக்கு வருத்தங்கள் வரலாம். நம்முடையவர்கள் நம்மை இகழ்ந்து பேசி புறம்பாய் நம்மை தள்ளலாம். இங்கே அதுதான் நடந்தது. 28ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அங்க அதுதான் நடந்துச்சு. நம்முடையவர்கள் அவர்களை புறம்பே தள்ளலாம். என்ன நடந்துச்சு அங்க? எலியாப் என்கிறதான் அவனுடைய சகோதரன், மூத்த சகோதரன். வாசியுங்கள். அந்த மனுஷனோட அவன் பேசிக்கொண்டிருப்பதை அவன் மூத்த சகோதரனையாக எலியாப் கேட்டபோது, பாருங்க, பரிசுத்த ஆவியினால மாற்றம் வரும்போது இப்ப யாருக்கு கோபம் வருது? யாருக்கு கோபம் வருது? கூட பிறந்தவனுக்கு. என்னைக்குமே நாம் உயர்ந்த ஆசீர்வாதத்துக்கு போறதுக்கு ஒரு கூட்டம் நம்மள என்ன செய்யும்? தடை பண்ணும். ஆனால் நம்மை அபிஷேகித்த தேவன், அந்த பரிசுத்தாவின் வல்லமையை நம்ம மேல ஊற்றினதான தேவன், உன்னதத்திலிருந்து வரும் ஆவியினால நிரப்பினதான தேவன், எவ்வளவு பேர் என்ன பிரச்சனைகளை போட்டாலும் அவர்களுக்கு முன்பு நம்மை கலங்கர விளக்காய் மாற்றப் போகிறார். பாதாளத்தின் வாசல்கள் ஒன்றும் அவைகளை மேற்கொள்வதில்லை. அந்த பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்வதற்கு தான் அந்த பரிசுத்தாவியின் அபிஷேகம். அல்லேலூயா. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் கேட்ட பொழுது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, ஏய் நீங்க எதுக்குடா வந்த? நீங்க எதுக்கு வந்த? ஏன்னா வனாந்தரத்துல அந்த கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். சில நேரங்கள்ல நாம் போகக்கூடாத இடத்துல போயிருந்தா நம்மளையும் பார்த்து ஜனங்கள் அப்படித்தான் கேட்பாங்க. இவங்க எதுக்கு வந்தாங்க? இவங்க இந்த இடத்துக்கு வரக்கூடாத, இவங்க இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? புரியாத உங்களுக்கு? இவங்க இந்த இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாது. இவங்க ஏன் வந்தாங்க? ஏன்னா எலியாப்புடைய காரியம் என்னன்னா, வேடிக்கை பார்க்கிறதுக்கு தாவீது வந்திருக்கிறான் என்கிறதா அவனுடைய எண்ணம். இன்னும் சொல்றான் பாருங்களா, உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகங்காரத்தையும் நான் என்ன செய்திருக்கிறேன் அறிவே. நமக்குள்ள மாற்றம் வரும்போது நமக்கு எதிரடையாய் செயல்படுவார்கள். அப்பொழுது நாம் நம்முடைய பொறுமையை காத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்குள்ள மாற்றம் வருது. ஏன்னா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்படும் போது நமக்குள்ள என்னது வருது? சொல்ல மாட்டேங்கீங்களா? நமக்குள்ள என்னது வருது? அந்த மாற்றத்தை தடுப்பதற்கு என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டுமோ அவ்வளவு காரியத்தையும் செய்வாங்க. ஆனா நாம் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நாம் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். 29வது வசனத்துல தாவீது சொல்கிறான், அதற்கு தாவீது, நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததற்கு ஒரு முகாந்தரம் இல்லையப்பா. இந்த ஆராதனைக்கு நீங்க வந்திருக்கிறதுக்கு ஒரு முகாந்தரம் என்னன்னா, இன்னைக்கு உன்னதத்தில் இருந்து வரும் ஆவி உங்கள் மேல் ஊற்றப்பட போகிறது. அதனால ஒரு மாற்றம் வந்து, எப்படி இந்த தாவீது ராஜாவை கர்த்தர் உயர்த்தினாரோ அதே போல உங்களுக்கு ஒரு உயர்வு வரப்போகிறது. அல்லேலூயா. அந்த உயர்வுக்கு காரணம் என்னன்னா, ஆவி ஊற்றப்படுகிறது. அபிஷேகத்தின் தைலம், அபிஷேகம் அவர்களுக்கு மேலே ஊற்றப்படுகிறது. அன்பு தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளையே, உங்கள் மேல அபிஷேகம் இல்லை, பரிசுத்தாவியின் நிறைவு இல்லைன்னா நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, வளர முடியாது. நீங்கள் அப்படியே தான் நினைச்சுவீங்க இருப்பீங்க. நீங்க அப்படியே தான் இருப்பீங்க, வளர முடியாது. சில நேரத்தில் சிலர் சொல்லுவாங்க, என்னையே சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் நீங்க அப்படியே இருக்கீங்க, நாங்க முன்னோட்டு எப்படி பார்த்தோமோ அப்படி முகத்தோரணம் அப்படி இருக்கலாம், ஆனா ஆவிக்குரிய வளர்ச்சியும் குடும்பத்தின் ஆசீர்வாத வளர்ச்சியும் அது வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது என்ன நடக்கும்னா, அவங்களுக்கு என்ன நடக்கும்னா, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியமும் வளரும், குடும்பத்தின் ஆசீர்வாதமும் வளரும்.
இம்மைக்கேற்ற மறுமைக்கு ஏற்ற ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் நூறத்தனையாய் கொடுக்கிறார். சீஷர்கள் இயேசுவிடத்துல வந்து கேட்டாங்க, ஆண்டவரே, நாங்க எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்துட்டோம், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப இயேசுநாதர் சொல்றாரு, என் நாமத்து நிமித்தம் நீங்க எல்லாம் விட்டீங்களோ, உங்களுக்கு இம்மையிலையும் மறுமையிலையும் நூறத்தனையான பலன் கிடைக்கும். காரணம் என்ன? அந்த 11 சீஷர்களும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். ஹல்லேலூயா. 11 சீஷர்கள் எப்படி நிரப்பப்பட்டாங்க? பரிசுத்த ஆவியினால. இன்னைக்கு அநேகர் ஆராதனைக்கு வருகிறார்கள், மாற்றங்கள் இல்லை. கடந்த நாட்கள்ல நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது எதுக்காக தான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே 37-38 வருடங்கள் ஆகிறது, இன்னும் மாற்றங்கள் காணப்படலையே. மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் ஆவியின் அபிஷேகத்தை எவர்கள் தக்க வைத்துக் கொள்கிறார்களோ, எவர்கள் மேல் ஆவியின் அபிஷேகம் கிரியை செய்து கொண்டு இருக்கிறதோ, அவர்களுக்குள்ள மாற்றம் வர, அந்த மாற்றம் வந்த உடனே 2 புறத்திலே அவர்கள் சமமாய் வளர்ந்து கொண்டிருப்பார்கள். அல்லேலூயா. அதான் யாக்கோபு சொல்றாரு, நான் வெறும் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து என்ன செய்தேன், போனேன். இப்ப எனக்கு எத்தனை பரிவாரம் கிடைச்சிருக்கு? எத்தனை பரிகாரம்? இதுதாங்க மாற்றம். அல்லேலூயா. இதுதான் என்னது மாற்றம். அவனுக்கு அந்த மாற்றம் வருவதற்கு அந்த மக்கனாயும் என்கிறதான யாப்போக் என்கிறதான ஆற்றங்கரையில உட்கார்ந்து அவன் ராமுழுவதும் ஆண்டவரோடு ஜெபிக்கிறான். ஜெபிக்கும் போது அவனுக்குள்ள பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. ஊற்றப்பட்ட பின்பு 2 விதமான ஆசீர்வாதம் உனக்கு வந்தது. உண்மை என்று சொன்னால், இப்பொழுது இயேசுவின் ரத்தத்தினால மீட்கப்பட்டு அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேலே பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. அவர்களுக்கு 2 பரிவாரம் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிட அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. அங்கே ஏசாதான் வாரா. என்னப்பா இதெல்லாம் என்ன? தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த சைடு 12 பிள்ளைகள் இருக்கிறாங்க. இந்த சைடு எத்தனை பேர் இருக்காங்க? 12 பிள்ளைகள். சொல்ல மாட்டேங்கல. 12 பிள்ளைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள் எல்லாம் இருக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தா என்னது இருக்கு? சொல்ல மாட்டேங்கல. மந்தைகள் என்ன செய்து 2 பரிவாரத்துக்கு நடுவில் அவன் சந்தோஷமா கடந்து வரான். அதே போல இந்த கடைசி நாட்கள்ல உங்களுடைய ஜீவன் பிரிவதற்கு முன்பதாக கர்த்தருடைய ஆவி உங்கள் மேல ஊற்றப்பட்டு அந்த மாற்றத்தை அறிந்து 2 பரிவாரத்தையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க போறார். ஆனா மாற்றத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். முன்னோட்டு இருந்தது போல இப்ப இருக்கக்கூடாது. முன்பு இருந்தது போல இப்ப இருக்கக்கூடாது. இந்த 10th முடிச்ச உடனே சில பிள்ளைகள் வீட்டில் வந்து ஜெபம் பண்ணதுக்கு வந்தாங்க. அப்போ யாருன்னு சொல்ல மாட்டேன். அதுல ஒரு பிள்ளையினுடைய தகப்பனார், தாயார், பெற்றோர்களை ஆண்ட சொன்னாங்க. என் டீம் பாஸ்டர் மட்டும் சொன்னாங்க, ஐயா ஓயாம கோவப்படுதா, ஓயாம என்ன செய்தா? அப்ப அந்த மாற்றங்கள் வரும். ஏன்னா படிக்கிற நாட்கள்ல 3 மணி நேரம் கூட தூங்கலை. ஒரே படிப்பு 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 படிப்பு. நான் எப்பொழுதுமே சொல்வேன், குறைந்தபட்சம் ஒரு மனுஷன் ஒரு 6 மணி நேரமா அதை என்ன செய்யணும், தூங்கும். அப்புறம் தான் உடம்பு எப்படி இருக்கும், ஆரோக்கியமா என்ன செய்யும், இருக்கும். கண்டினியூவா தூங்கணும். 6 மணி நேரம் நல்லா தூங்கி எந்திரிச்சாச்சுன்னா முகம் ஃப்ரெஷ் ஆகிடும். அப்புறம் ஆண்டவரை துதிக்கணும். காலையில் எழுந்த உடனே நான் எப்போதுமே அடிக்கடி சொல்லுவேன், பெட் காப்பிலாம் கேட்கக்கூடாது, ஒன்றும் கேட்கக்கூடாது. காலையில் எழுமணுன்னு ப்ரெஷ் பண்ணிவிட்டு முழங்கால் போட்டு ஏசப்பாவை கேட்கணும். அவர் பெட் காப்பியெல்லாம் கொடுத்து சந்தோஷமாக கீழே அனுப்புவார், ஒரு மாற்றத்தோடு அனுப்புவார். அந்த மாற்றம் நமக்கு உயர்வை கொண்டு வரும். அல்லேலூயா. அந்த மாற்றம் நமக்கு உயர்வை என்ன செய்யும், கொண்டு வரும். ஆகினால் அங்கே தாவீது அதைத்தான் அந்த வந்ததுக்கு முகாந்தரத்தை பார்க்கிறான். உலகத்தினால் வருகிற மாற்றங்களுக்கு பலவிதமான ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டும். ஆனால் தேவனால் வருகிற மாற்றத்திற்கு ஆயுதங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பரிசுத்த ஆவியின் தேவன் அங்கே கிரியை செய்வார். யாரு கிரியை செய்வார்? அவன் நான் போறேன்னு சொன்ன உடனே சவுல் அவனுக்கு இருந்ததன எல்லா உடைகளையும் போட்டு அவனை நடக்க வச்சான். 17ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்றாரு,
இந்த அபியாசம் எனக்கு எல்லாத்தையும் கலந்து போட்டான். சாதாரணமாக இருக்கிறான், நான் சாதாரண ஆளு, ஆனால் எனக்குள்ள பரிசுத்தாவியின் அபிஷேகம் என்ன செய்கிறது இருக்கு. அந்த அபிஷேகம் மட்டும் எனக்கு இருந்தா போதும். நாளைக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க நல்ல பரிசுத்தாவியின் அபிஷேகத்துல நிரம்பி இருங்க. அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற கடன் என்கிற வறட்சி, பலவீனம் என்கிற வறட்சி, இல்லாமை என்கிறதான வறட்சி, இன்னும் என்னென்ன காரியங்கள்ல வறட்சிகள் காணப்படுகிறதோ அந்த வறட்சியான வனாந்தரமான வாழ்க்கை செழிப்பாக மாறுவதற்கு உங்களுடைய குடும்பத்துல பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும். அபிஷேகம் என்ன செய்யணும்? ஊற்றப்படணும். வனாந்தரமாய் இருக்கு, வனாந்தரமாய் என்ன செய்யறது இருக்கிறது. ஆவி ஊற்றப்படும் போதுதான் நம்மளை ஆண்டவர் எதற்காக படைத்தாரோ அந்த முகாந்தரம் நிறைவேறும். அல்லேலூயா. தாவீதோடு கூட 8 பேர் இருக்கிறாங்க. 8 பேர் இடத்துல தேவனுடைய முகாந்தரம் நிறைவேறல. உங்களோடு கூட பிறந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களிடத்துல தேவனுடைய முகாந்தரம் நிறைவேறல. உங்களிடத்துல நிறைவேற போகிறது. காரணம் என்னன்னா, இந்த சபைக்குள்ள வந்து இருக்கிற உங்கள் மேல உன்னதத்திலிருந்து தேவனுடைய ஆவி ஊற்றப்பட போகிறது. அந்த ஆவி ஊற்றப்படும் போது உங்களுடைய முகாந்தரத்தை கர்த்தர் நிறைவேற்ற அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். என்ன முகாந்தரத்துக்காக கர்த்தர் உங்களை ரட்சித்தார்? சபைக்குள்ள நீங்க வந்திருக்கிறது ஒரு முகாந்தரம் இருக்கு. அந்த முகாந்தரம் என்னன்னா, ஆண்டவர் தாவீதை போல உங்களை உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க போறார். அல்லேலூயா. ரெண்டாவது, அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நம்ம வருவதற்கு அது வனாந்தரமா இருக்கலாம், வனாந்தரமா இருக்கலாம். ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுல விழுணும். யாருடைய சத்தம் விழணும்? கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய காதுல விழுந்தாச்சுன்னா அங்க ஒரு ஊற்று உண்டாகும், அங்க ஒரு துறவை, அங்க நீர் சுரப்பிய, அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கட்டளையிடுகிறார். ஆகார் வனாந்தரத்துக்கு போறா, இஸ்மவேலை பிடித்து கொண்டு. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கல என்று சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 21ஆம் அதிகாரத்துல 17 முதல் 20 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது வனாந்தரத்துல ஆகாரும் இஸ்மவேலும் இருக்கிறாங்க. இருக்கும்போது வனாந்தரத்துல யாருங்க நம்மோடு பேசுவார்? வீட்டிலேயே இப்ப இருக்கிற காலம் என்னன்னா, வீட்டிலேயே புருஷன் மனைவிடத்துல பேச மாட்டேங்காங்க, மனைவி புருஷன் இடத்துல பேச மாட்டேங்காங்க, பிள்ளைகள் பெற்றோர் இடத்துல பேச மாட்டேங்காங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல என்ன செய்ய மாட்டேங்காங்க? பேச மாட்டேங்காங்க. ஆனா அங்க வனாந்தரம், அந்த வனாந்தரத்துல எப்படி சத்தங்கள் கேட்கப்படும்? வனாந்தரத்துல அங்க ஒரு சத்தம் வருது. ஆகார் அங்க அழுது கொண்டிருக்கிறார். அங்க கர்த்தருடைய தூதன் ஒரு சத்தத்தை கொடுக்கிறான். ஆகாரே, நீ என்ன செய்யாத, அழாத, பயப்படாத. இந்த வனாந்தரத்துல உனக்கு ஒரு துறவை என்ன செய்திருக்கிற, உண்டு பண்ணியிருக்க. அந்த சத்தத்தை கேட்டா. இன்னைக்கு அநேக குடும்பங்கள்ல கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படல. அநேக குடும்பங்கள்ல என்ன சத்தம் இல்லை? கர்த்தருடைய சத்தம் இல்லை. அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மாறுதல் இல்லாமல் இருக்கிறது. நல்ல ஆவியில நிரம்பி ஜெபிக்கிறீங்க, மாறுதல் வரணும். தேவ சத்தம் கேட்கணும். தேவ சத்தம் என்ன செய்யணும்? கேட்கணும். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லும் போது அவர் நம்மிடத்துல பேசுகிற தேவனாய் என்ன செய்கிறாரு? இயேசுவின் ரத்தமே சிந்தப்படல. ஆகாரோடு கூட வனாந்தரத்துல கர்த்தர் பேசினா நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் உங்களோடு என்னோடு கூட நிச்சயமாய் பேசுவார். நம்புகிறவர்கள் மட்டும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற தேவனாய் இருக்கிறார். வனாந்தரத்துல நிற்கிறார். தாவீதும் வனாந்தரத்துல தான் இருக்கிறான். இவளும் எங்க தான் இருக்கிறார். சூழ்நிலை எல்லாம் அப்படிதான் இருக்கு. என்னடா செய்ய, என்ன செய்ய, என்ன செய்ய, என்ன செய்ய. வீட்டில் இருக்கிற எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி என்ன செய்ய, என்ன செய்ய, என்ன செய்ய, அப்படிதான் நம்ம பேசணுமே தவிர என்ன செய்யணுங்கிறத யோசிக்கல. என்ன செய்யணுங்கிறத என்ன செய்யல, யோசிக்கல. இப்போ இங்க ஆகாரு, நான் என்னதான் செய்ய போறேன்? ஒரு குமாரன் வேற கர்த்தர் கொடுத்துட்டாரு.
இஸ்மவேல் கூட என் கையில் இருக்கிறான், ஆனா வனாந்தரத்துல நம்மளுக்கு ஆகாரம் இல்லை, குடிக்கிறதுக்கு என்னது இல்லை, முதல்ல குடிக்கிறதுக்கு என்னது இல்லை. ஆகாரம் இல்லாம கூட சில நாட்கள் கழித்து விடலாம், ஆனா என்னது இல்லாம கழிக்க முடியாது, தண்ணீர் இல்லாம கழிக்க முடியாது. தண்ணீர் இல்லை, ஒரு அழுதால் அந்த அழுகையின் சத்தத்தை, பிள்ளையின் அழுகையின் சத்தத்தை கர்த்தர் என்ன செய்தார், கேட்டு சத்தமாய் பேசுகிறார். என் பாயிண்ட் என்னன்னா, அதுல கர்த்தருடைய சத்தத்தை அவ கேட்கிறார். சகோதரிகளே, இன்னைக்கு ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்கா? உங்க குடும்பம் மாறுதல் அடைந்து ஒரு பெரிய உயர்ந்த அனுபவத்துக்கு வரணும்னா நீங்க கர்த்தருடைய சத்தத்தை கேட்கணும். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க, அது எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்? அப்படி கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மாறுதல் வந்துட்டுனா என்னையால தாங்க முடியுமா? தாங்கலாம். ஏன்னா ஆவியின் நிறைவு உங்களிடத்துல இருக்கு. என்ன நிறைவு இருக்கு? ஆவியின் நிறைவு உங்களிடத்துல இருக்கு. உன்னதத்திலிருந்து வரும் அந்த பரிசுத்தாவின் பலன் உங்கள் மேல் ஊற்றப்பட்டு இருக்கிறபடியினால அந்த மாறுதல் வந்தவுடனே ஒன்று வந்த முகாந்தரம் நிறைவேறுகிறது, அல்லாட்டா அப்படியே தான் இருக்கும். இன்னைக்கு ஆராதனைக்கு வந்துட்டு சிலர் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வரும், வந்த முகாந்தரம் நிறைவேற போகிறது. அப்படி முகாந்தரம் நிறைவேறுனா உங்க வீட்டில் இருக்கும்போது தேவனுடைய சத்தம் உங்களுடைய வீட்டில் என்ன செய்யணும்? நம்ம அழகா பாடுதோம், தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னுள்ளில் குறைவாக தோணிக்குதே. தேவ சத்தம் எப்படி தான் தோணிக்கணும்? தேவ சத்தம் எப்படி தோணிக்கணும்? தேவ சத்தம் பலமாய் துணிக்கிறதுக்கு பதிலா புருஷன் மனைவி பிள்ளைகளுடைய சத்தம் தான் அந்த வீட்டுல பலமாய் துணிக்கு. அதனாலதான் அங்க ஆசீர்வாதம் இல்லை. இந்த பாடல்ல கடைசியை சொல்லப்பட்டிருக்கிறது, கஷ்டம் எல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னால், கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னால், கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் மன்னால், ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைக்கிறாரே, ரெட்டிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைக்கிறாரே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக தோணிக்குதே, தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறே, தேவ சத்தம் என்னெல்லாம் பலமாக தோணிக்குதே. அப்ப நல்லா சிந்திச்சு பாருங்க, தேவ சத்தம் நம்முடைய உள்ளத்தில் பலமாக என்ன செய்யணும்? துணிக்கும் போதுதான் இந்த வறட்சி நீங்கும், இந்த வனாந்தரம் என்ன செய்யும்? அல்லாட்டா அது அப்படியே தான் இருக்கும், அது அப்படியே தான் என்ன செய்யும்? சிலர் சில நேரத்தில் பாருங்க, பேனாவை பிடிச்ச மாதிரி இருக்கும், எழுதுன மாதிரி இருக்கும், நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எப்படி நீங்க பார்த்துருக்கீங்களா? நான் காலேஜில் கொஞ்சம் டீச் பண்ணுறதுனால சில நேரத்தில் அதுலேயும் சில பிள்ளைகளுக்கு அந்த எக்ஸாம் நேரத்தில் தான் அந்த தூக்கமும் வரும். பேனா பிடிச்ச மாதிரியே இருக்கும், அங்கே தள்ளி உட்காந்து பார்த்தா அவங்க எழுதின மாதிரி தான் இருக்கும், ஆனால் பக்கத்தில் போனால் பேனாவை நேக்க தூக்கிடலாம். அவங்களுக்கு சொல்லுதே, பரிசுத்தாவின் நிறைவு உங்களில் ஊற்றப்பட்டுச்சுன்னா, இயேசு எதற்காக பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்தாரோ அந்த முகாந்தரத்தை நிறைவேற்றுகிறார். முகாந்தரத்தை கர்த்தர் நினைச்சுகிறார். உங்களை குறித்ததான முகாந்தரம் இருக்கிறது. தாவீது கூட பிறந்த 7 பேரை குறித்த முகாந்தரம் இல்ல, 8வது நபராகிய தாவீதை குறித்ததான ஒரு முகாந்தரம் என்ன செய்தது?
இருந்தது. காரணம் என்னவென்றால் அவன் மேலதான் ஆண்டவர் அபிஷேக தைலத்தை ஊற்றி முகாந்தரத்தை நிறைவேற்றுகிறார். இன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும் போது தேவனால் எதற்காக தெரிந்து கொண்டோமோ அந்த முகாந்தரம் நிறைவேறும். அந்த முகாந்தரம் நிறைவேறும் போது சகல ஆசீர்வாதங்களும் வரும். இப்போ தாவீதின் மேல அந்த முகாந்தரம் நிறைவேறிச்சு. 40 வருஷம் அவன் கம்பீரமா ராஜாவாக என்ன செய்தான் இருந்து அவனை எதிர்த்து யாரும் என்ன செய்ய முடியல, நிற்க முடியல. இன்னைக்கு நம்மளை யாரெல்லாம் எதிர்த்து நிற்கிறா? எல்லாரும் தான் எதிர்த்து நிற்காங்களே. காரணம் என்ன? பலமாய் தேவனுடைய சத்தம் துணிக்கவில்லை. யாருடைய சத்தம் துணிக்கணும்? தேவ சத்தம். ஆகார் என்னடா செய்ய? நான் சில நேரத்தில் பெண்களுக்கு இருக்கிறதா புலம்பல் முறுமுறுப்பு வேற யாருக்கும் இருக்காது. அதனால தான் ஆகார நான் எடுத்து வச்சிருக்கிறேன். வனாந்தரத்தில் உட்கார்ந்து எப்படிலாமா அழுதுருப்பா. என்ன செய்ய? எல்லாம் வறட்சியா இருக்கிறது, எல்லாம் வனாந்தரமா இருக்கிறது, இதுல எப்படிங்க ஒரு அற்புதம் நடக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அங்கேயும் அவள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சந்ததியினுடைய மனுஷனுடைய சரீரமா இருக்கிறபடினால கர்த்தர் அங்கே அந்த சத்தத்தை என்ன செய்கிறார், கொடுக்கிறார். ஆகாரே, அந்த வசனத்தை நீங்க நல்லா வாசித்து பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல சொல்லப்பட்டிருக்கிறது தேவ சத்தம் வாழ்வில் அந்த உண்டான உடனே அவளுடைய கண்கள் திறக்கப்பட்டு அங்கே ஒரு நீர் துறவை என்ன செய்கிறாள், காண்கிறாள். கண்கள் திறக்கப்பட்டு இன்னைக்கு அநேகர் புலம்பி புலம்பி ஆகாரை போல அழுது அழுது கண் திறக்கப்படாம இந்த ஆசீர்வாதத்தை காணாமல் இருக்கிறீர்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய நோக்கி பலமாய் தொனிக்கிறபடியினால பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்கள் மேல் ஊற்றப்பட்டதுனால கண் திறக்கப்படுகிறது, ஒரு திறவு திறக்கப்படுகிறது. அந்த திறவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க போகிறீர்கள். ஆசீர்வாதத்தை என்ன செய்ய போறீங்க? இது எப்படிங்க நடக்கும்? கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கர்த்தருடைய வார்த்தையும் குறுகி போகவில்லை. அவர் சொல் ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் எவைகளெல்லாம் சொல்லுகிறாரோ அவைகள் எல்லாவற்றின் காலங்கள்ல அதன் காலத்துல நிறைவேற்றுகிற தேவனாயிருக்கிறார். ஒன்றும் தவறி போவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த சத்தம், அவர் பேசினதான சத்தம், ஒரு கற்பனைகளில் எழுதி கொடுத்ததான கற்பலகைகளில் எழுதி கொடுத்ததான சத்தம் ஒன்றும் தவறி போகவில்லை. எல்லாம் என்ன செய்துச்சு? அதே போல ஆவியின் அபிஷேகம் நம்ம மேல ஊற்றப்படும் போது ஒன்றும் தவறி போகாது, எல்லாம் நிறைவேறும். விசுவாசிக்கிறவங்க 2 கரங்களையும் உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே உன்னதத்தின் ஆவி என் மேல் ஊற்றப்படும் போது வறட்சியான எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்றி, ஆண்டவரே என்னை எதற்காக தெரிந்து கொண்டிருந்த அந்த முகாந்தரம் நிறைவேறி உம்முடைய சத்தம் என் காதுகளில் துணிக்கப்பட்டு எனக்கு ஒரு துறவு திறக்கப்பட்டு அந்த துறவுக்குள் இருக்கிற சகல ஆசீர்வாதத்தையும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் தரப்போகிறீரே என்று சொல்லி 2 கரங்களை உயர்த்தி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்பா. அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதங்கள் வந்து இறங்க போகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், நல்ல ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துக்குள்ள இனி அழுது கொண்டு இருக்க மாட்டாய். கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய சத்தம் உங்களுடைய காதுகளில் தொனித்துக் கொண்டு இருக்கிறபடியினால் நீங்கள் தேவனை ஆராதிக்கிற முகாந்தரம் உடைய வாழ்க்கையில நிறைவேறும்படியாக பரிசுத்தாவின் அபிஷேகம் தினமும் உங்கள் மேல் ஊற்றப்படும். அந்த அபிஷேகத்தின் நிறைவு உங்களுடைய முகாந்தரத்தை நிறைவேற்றும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்ப நல்லா நீங்க பாருங்க, எல்லாம் வறண்டு தான் கிடக்கு. இப்போ வறட்சி வந்த உடனே எல்லாரும் அரசாங்கத்திடத்துல என்னது கேட்குறாங்க? நிவாரணம் கேட்குறாங்க. ஆனா இந்த ஆவிக்குரியவர்களுக்கு வறட்சி வரும்போது நிவாரணம் கேட்க முடியாது, தேவனுடைய ஆவி ஊற்றப்பட வேண்டும். அல்லேலூயா. நிவாரணம் நீங்க செலவழிச்சதுக்கு அவ்வளவுக்கும் தராங்களா?
அது தருது யானை வாயில சோள பொரிய போட்ட மாதிரி இருக்கும். அப்படிதானே? யானை வாயில சோள பொரிய போட்ட மாதிரி எவ்வளோ கொடுப்பாங்க. அது ஒரு பல்லுக்கு கூட என்ன செய்யாது. ஆனா இந்த வறட்சி வரும்போது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சத்தம் உங்களுடைய துணிக்கப்படும் போது வறட்சிகள் எல்லாம் மாறி எல்லாம் ஒன்று சேர்ந்து உங்களை ஆசீர்வதிக்க போகிறது. அதான் நாம் பாடின உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று செல்ல வேண்டும். 37 எசேக்கியேல் 37 அதிகாரத்துல அங்க மிகுந்த வறட்சி காணப்பட்டதான். 37 2வது வசனத்துல பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வறட்சியினால எலும்புகள் கூட உலர்ந்து என்ன செய்திற்று. இப்ப ஆண்டவர் உங்களுக்கு வசனத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அங்கே அனுப்பப்பட்டது, தேவனுடைய வார்த்தை அனுப்பப்பட்டுச்சு. சில நேரங்களில் என்னுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். காலையில் எழும்பின உடனே இசப்பா ஸ்தோத்திரம் எழும்பும்போது ஒரு வசனம் என் காதில் துணி. சில நேரங்களில் உங்களுடைய காதுகளையும் ஒரு வசனம் என்ன செய்யும், துணிக்கும். யாரும் அனுப்பல, எதையும் நம்ம பார்க்கல, ஒரு கர்த்தருடைய வார்த்தை துடிக்குது அல்லவா? அந்த கர்த்தருடைய வார்த்தையை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சாச்சுன்னா வாழ்க்கை மாறும். அல்லேலூயா. அதுக்கு என்ன செய்யணும்னா, இரவுல படுக்கும்போது, ராத்திரி படுக்கும்போது நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே தூங்கிடணும். வேறு சிந்தைகள் உண்டாகக்கூடாது, வேறு எண்ணங்கள் உண்டாகக்கூடாது, வேற பார்வைகள் உண்டாகக்கூடாது. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு நீங்க நல்லா தூங்குனீங்கன்னா காலையில கர்த்தருடைய வார்த்தை நீங்க எந்திக்கும் போதே உங்களுடைய காதுல விழும். அனுபவம் இருந்தா தானே என் கூட வர முடியும். காலையில் எழுந்திருக்கும் போது என்னது விழும்? கர்த்தருடைய வார்த்தை விழும். அந்த வார்த்தை திடீர்னு வரும். இன்று முதல் நான் உன்னை. காலையில அந்த வார்த்தை கிடைச்சா எப்படி இருக்கும்? அந்த வார்த்தை நிறைவேறணும்னா அன்னைக்கு அந்த வார்த்தை நிறைவேறும்படி தனியா உட்கார்ந்து ஆவியின் நிறைவு உங்களிடத்துல வந்துட்டுனா அந்த வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். அல்லேலூயா. ஆவி நிறைவு வராத பட்சத்துல அந்த எலும்புகள் ஒன்றாய் சேர்க்கப்படாது. அங்கே தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அந்த எல்லாம் வறண்டு போயிடுச்சு. 4ஆம் வசனத்தை 5வது வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது, அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து, இப்போ பாருங்க, யாருடைய வாழ்க்கையில எல்லாம் வறட்சி இருக்கிறதோ அவங்கள பார்த்து இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்கதரிசனமா சில வார்த்தைகளை பேசி கொண்டுதான் இருக்கிறார். மருத்துவர்கள் சொல்லியிருக்கலாம், இது ஆகாதுங்க, அவங்க ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க. அதனால பாதிக்கப்படுறது யாரு? சொல்ல மாட்டீங்களா? அதனால பாதிக்கப்படுறது யாரு? முழு குடும்பம். ஆனா இயேசு சொல்கிறார், அதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குப்பா. மறுபடியும் அந்த வார்த்தையை வாசிமா. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து, இந்த எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, இனி நாங்க என்ன செய்கிறது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இனி என்ன செய்வது, இனி எப்படி செய்கிறது, இனி எப்படிப்பட்ட சூழ்நிலைமையில் வாழ்கிறது, இனி என்ன 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 என்கிற கேள்வியிலேயே அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து நீங்கள் அறியாத நபர்களோ நீங்கள் அறிந்த நபர்களோ வீட்டுக்குள்ள வந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்கிறார்கள். நீங்கள் அறியாத நபர் என்றால் பரிசுத்த ஆவியின் தேவன். அல்லேலூயா. அவர் வீட்டுக்குள்ள வரார், வீட்டுக்குள்ள வந்து ஒரு வார்த்தையை சொல்றார். அதுதான் தீர்க்கதரிசனம். அதுதான் என்னது? தீர்க்க தரிசனம். சில நேரத்தில் நீங்க அறிஞ்ச ஆட்களை வந்து சில காரியத்தை டக்குன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. இப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கலையே அப்படிம்பாங்க. அந்த வார்த்தை தாங்க தீர்க்க தரிசன வார்த்தை. அல்லேலூயா. அந்த உலர்ந்த எலும்புகளை பார்த்து நீ தீர்க்க தரிசனம் உரைத்து, உலர்ந்த எலும்புகளே, யாருடைய வார்த்தையை கேளுங்க? ஆகாருக்கு தேவ சத்தம் கேட்டது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, வறட்சி அதிகமா இருக்கா, செழிப்பு குறைவா இருக்கா? இப்ப நீ எதை கேளு? சொல்ல மாட்டேங்க. எதை கேளு? சிலருக்கு எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனா எதுக்கு மட்டும் நேரம் இருக்காது.
கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கும் முழங்கால் படிட்டு ஜெபிப்பதற்கும் அவங்களுக்கு என்னது இருக்காது, நேரம் இருக்காது. கர்த்தருடைய வார்த்தை அந்த உலர்ந்து போன எலும்புகளுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து அவங்களை புதுப்பித்தது போல இன்று தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு வார்த்தையை அனுப்பி கொண்டு இருக்கிறார். பாருங்க, சில நேரங்கள்ல சோர்ந்து போய் டிவியை ஓபன் பண்ணுவோம். ஓபன் பண்ண உடனே அதுல ஒரு நல்ல வார்த்தை, ஒரு தேவனுடைய மனுஷன் என்ன செய்வான், அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும். யூடியூப்பை ஓப்பன் பண்ணுவோம், அதில் அன்னைக்கு பார்த்து ஓப்பன் பண்ண உடனே நமக்கு ஒரு நல்ல வார்த்தை, உன் சூழ்நிலைமை உனக்கு மாறும். அப்படி இருந்தால் எப்படி இருக்கும்? காரணம் என்ன? அது கர்த்தருடைய வார்த்தை. நாம் வேற எதையும் பார்க்க மாட்டோம், வேற எது நமக்கு தேவையில்லை. எது எப்படி நடந்துட்டு போகுது, எது எப்படி நடந்துட்டு போகுது, நான் மாற்றம் அடைந்து என் இயேசுவை போல மாறுவதற்கு இம்மையிலையும் மறுமையிலையும் நான் ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்க வேண்டும் என்றால் ஒன்று முகாந்தரம் நிறைவேறுகிறது, இரண்டாவது கர்த்தருடைய சத்தம் கேட்கப்படுகிறது, மூணாவது கர்த்தருடைய வார்த்தை நம்மை நோக்கி கடந்து வருகிறது. என்னது கடந்து வருகிறது? தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்கிறோம்? கொஞ்சம் நல்லா சிந்திச்சு பாருங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடுகிறது. வேதம் சொல்கின்றன, யோசேப்பை கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது? புடமிட்டது. வெள்ளியை போல பொன்னை போல புடமிட்டது. அவருடைய வசனம் அவனை புடமிட்டதற்கு பின்பு அவன் 80 வருஷம் அதிபதியாயிருந்தான், தன் ஜீவன் உள்ள நாளெல்லாம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்கள்ல நம்மை புடமிடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சில நேரங்கள்ல நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அதுல நீங்கள் வாசித்து பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலையும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாகவும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும். பாருங்க, தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தை அப்படி உங்களுக்கு வரணும். தேவனுடைய வார்த்தை எந்த நபருக்குள்ள, எந்த குடும்பத்துக்குள்ள இறங்குகிறதோ அவர்களுடைய குடும்பம் செழிக்கும். அல்லேலூயா. குடும்பத்துல தேவனுடைய வார்த்தை இறங்கல, நான் இருக்கிறவனமா தான் இருப்பேன், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா செழிப்பு வராது, அப்படியே இருப்பீர்கள். என்னது வராது? சொல்ல மாட்டேங்கிங்களே, என்னது வராது? செழிப்பு வராது, அப்படியே இருப்பீங்க. இப்ப எப்படி இருக்கீங்களோ அப்படி இருப்பீங்க. ஆனா இது மாறணும் அப்படின்னா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டு முகாந்தரம் நிறைவேறி கர்த்தருடைய சத்தம் காதல விழுந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக என்ன செய்யணும்? கடந்து வரணும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராக என்ன செய்யணும்? ஆராதனைக்கு வரும்போது, ஆண்டவரே இன்னைக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறீர் என்கிற எதிர்பார்ப்போடு வந்த ஒரு நல்ல வார்த்தையை தருவாரு. அது வேற யாருக்கும் தெரியாது, அதை பெற்றவங்களுக்கு தெரியும். அந்த வார்த்தையை கொண்டு போய் வீட்டில் போய் ஜெபம் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும், அவருடைய குடும்பம் பரலோகத்தின் குடும்பமாக மாறும். அல்லேலூயா. வார்த்தை, வார்த்தையை கர்த்தர் என்ன செய்கிறார்? அனுப்புகிறார். 3 காரியங்கள். நீங்க அப்படியே இருக்க போறீங்களா? உங்களுக்குள்ள ஒரு மாறுதல் வர வேண்டும். அப்படியே இருக்கணும்னா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க அப்படியே இருக்கலாம், அழகா ஆராதனைக்கு வரலாம், ஆராதிக்கலாம், போகலாம். ஆனா உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட்டதுக்கு அப்புறம் இயேசு நம்ம எதற்காக தெரிந்தெடுத்தாரோ அந்த முகாந்தரத்தை நிறைவேற்றுவார். அந்த முகாந்தரத்தை என்ன செய்வார்? நிறைவேற்றுவார்.
இரண்டாவது, இயேசு நம்முடைய வாழ்க்கையில வந்ததுனால வறட்சிகள், சாபங்கள், ஆசீர்வாத குறைவுகள் இவைகள் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு கர்த்தருடைய சத்தம் நம்முடைய குடும்பத்தில் தொனித்து கொண்டே இருக்கும். கர்த்தருடைய சத்தம் நம்முடைய குடும்பத்தில் என்ன செய்யும்? தொனித்து கொண்டே இருக்கும். மூன்றாவது, அந்த வார்த்தையை கர்த்தர் அனுப்புதார். அந்த வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தார்? அனுப்புகிறார். அந்த வார்த்தை தாங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே, நாவினால் தீயினால சுட்டது நாவினால் சுட்டது. நாவில் என்னது இருக்கு? வார்த்தை. அந்த வார்த்தை தான் நம்மை உயர்த்துகிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை நம்மை என்ன செய்கிறது? உயர்த்துகிறது. அந்த வார்த்தை நம்மை உயர்த்த வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்திருக்கும் போது நானா என்னுடைய வாழ்க்கையின் கோணத்தை நடத்தக்கூடாது. உம்முடைய கண்ணை என் மேல் வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லி உம்முடைய நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்த வேண்டும். முழங்கால் படிடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? தேவ சமூகத்தில் ஆண்டவரே, உம்முடைய ஆவி என் மேல் ஊற்றப்பட வேண்டும். உம்முடைய ஆவி என் மேல் ஊற்றப்படும் போதுதான் இந்த வனாந்தரம், இந்த வறட்சி, இந்த சாபங்கள், ஆசீர்வாத குறைவுகள் எல்லாம் மாற்றப்படும். ஒருவேளை ஆவி ஊற்றப்படலைன்னா அந்த தாவீது வனாந்தரத்தில் தான் இருந்திருக்கணும். யாரும் மாற்ற முடியாது. ஒருவேளை கர்த்தருடைய சத்தம் அந்த ஆகாருக்கு கேட்கப்படலைன்னா அவ வனாந்தரத்தில் தான் இருந்திருக்கணும். அந்த வனாந்தரத்தில் கிடைக்கிற அந்த உலர்ந்த எலும்புகளுக்கு தேவனுடைய வார்த்தை போகவில்லை என்றால் அது ஒன்று சேர்ந்திருக்க முடியாது, குடும்பமாய் இணைந்திருக்க முடியாது. நான் இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க அப்படியே இருக்க விரும்புறீங்களா? உங்களுக்கு ஒரு மாற்றம் வந்து தேவன் தெரிந்து கொண்ட முகாந்தரம் உங்களில் நிறைவேறும்படியாக, தேவ சத்தம் உங்களுடைய காதுகளிலே துணிக்கும்படியாக, தேவனுடைய வார்த்தை உங்களிலே கடந்து வந்து உங்களை உயர்த்தும்படியாக, ஆண்டவரே உம்முடைய ஆவியை அளவில்லாமல் என் மேல் ஊற்றுங்கப்பா. உம்முடைய ஆவியை அளவில்லாமல் என் மேல் ஊற்றுங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேர்? ஆண்டவரே, உம்முடைய ஆவியின் அபிஷேகம் என் மேல இப்பொழுது ஊற்றப்பட வேண்டும் என்கிற ஆசை, வாஞ்சை எத்தனை பேர் இடத்துல காணப்படுகிறதோ அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மாறுதல் வந்து, அந்த தனி நபர்களுக்குள்ள ஒரு மாறுதல் வந்து, கர்த்தர் அவர்களை தெரிந்து கொண்ட முகாந்தரத்தையும் தேவ சத்தம் அவர்களுக்கு தொனித்து அந்த வறட்சி நீக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தையும் உங்களுக்கு நேராய் கடந்து வரப்போகிறது. அதற்கு ஆண்டவரே, உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பும், உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்பும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க தான் கேட்க போறீங்க. நீங்க கேட்க கேட்க தேவனுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் உங்கள் மேல வந்து இறங்கும். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மாறுதல் ஏற்படும். அது அழிவுக்கு நேரான மாறுதல் அல்ல, அது உயர்வுக்கு நேரான மாறுதல். அது ஆசீர்வாதத்துக்கு நேரான மாறுதலை கர்த்தர் கொடுக்கும்படியாக தான். எப்படி அந்த தாவீதுக்கு அந்த மாறுதலை கொடுக்கும்படி அந்த அபிஷேக தைலம் உன்மேல் ஊற்றப்பட்டதோ, அதே போல இந்த சபையில ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் மேல் அந்த மாறுதல் வரும்படியான அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. இல்ல, அந்த எதிர்பார்ப்பு இருந்தா உங்களால் ஆண்டவரை துதியாமல் இருக்க முடியாது. துதிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவு உங்களுக்குள்ள பூரணமாய் வந்து இறங்க போகிறது. அந்த உன்னதத்தில் ஆவி உங்கள் மேல் வந்து இறங்க போகிறது. இறங்கும் போது சகலமும் மாறி நீங்கள் ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக, ஆசீர்வாதத்தின் ஊற்றாக நீங்கள் மாறி அநேகருக்கு முன்பு கர்த்தர் உங்களை மகிமையான சாட்சியாக நிறுத்த போகிறார்.
Oh, Rabala Boundara Ribi Shandura Rabalaba. Ikabala Bala Labala Boudara Ribi Kana Labala Boundara Ribi Shandura. ஆண்டவரே உம்முடைய ஆவியின் நிறைவே ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஊற்றுங்கப்பா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையா, ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையா ஆவியின் நிறைவு ஊற்றப்படும் போதுதான் எல்லா கோணங்களையும் ஒரு மாறுதல் காணப்படும். அந்த மாறுதல் உண்டாகும்படியாக ஆவியின் நிறைவை பரிசுத்த ஆவியின் தேவ இந்த சபைக்குள்ளே ஊற்றுங்கப்பா. ஆமென் 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 ஆமென். அப்படியே ஊற்றுங்கப்பா ஆண்டவரே. ஆவியின் நிறைவு ஊற்றப்படவில்லை என்றால் பிள்ளைகள் அப்படியே இருப்பார்களே. அப்படியே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. தேவனுடைய பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்பட்டு அவர்கள் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற வேண்டுமே. அந்த அபிஷேகத்தை நிறைவு இப்பொழுது சபைக்குள்ளே இறங்கட்டும் கர்த்தாவே, இப்பொழுது சபைக்குள்ளே இறங்கட்டும். ஆமென் 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 ஆமென். அன்பான சகோதரியே சகோதரா, பெரியவர்களே சிறியவர்களே, நீங்கள் இப்படியே இருப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. ஆவி நிறைவு நம்ம மேல ஊற்றப்படும் போது ஒரு மாறுதல் வந்த முகாந்தரத்தை கர்த்தர் நிறைவேற்றும்படியாக தேவ சத்தம், தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. அந்த வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது, அந்த தேவ சத்தத்தை கேட்கும் போது, எப்படி ஆகாருக்குள்ளே ஒரு மாறுதலையும் எப்படி தாவீதுக்குள்ளே ஒரு மாறுதலும் காணப்பட்டு அவர்கள் நிரந்தரமாய் அவருடைய சந்ததி இன்று வரைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பது போல அந்த சந்ததியாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். எங்கள் கிருபை உள்ள தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் ஆவியின் ஊற்றப்படும் போதுதான் செழிப்பு உண்டாகும் கர்த்தாவே. ஆவி ஊற்றப்படவில்லை என்றால் அது அப்படியே தான் இருக்கும். அந்த அத்திமரம் அப்படியே இருந்துச்சு, கனியை எதிர்பார்த்து அங்கே கிடைக்கல. இதே போல எங்களுடைய வாழ்க்கையில பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படும் போது எங்களுக்குள்ளே ஒரு மாறுதல் ஆசீர்வாதத்தின் உயர்வு. எப்படி தாவீதினுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு இன்று அவனுடைய பெயர் சொல்லப்படுகிறதோ, ஆகாருடைய சந்ததி இஸ்மவேல் ஆசீர்வதிக்கப்பட்டு இன்றும் அவனுடைய சந்ததி பேசப்படுகிறதோ, அதே போல பரிசுத்தாவின் நிறைவு, பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கள் மேல ஊற்றப்பட்டு நாங்கள் அந்த நிறைவில் இருக்கும்போது எங்களுடைய சந்ததியை குறித்தும் பேசும் உன்னத ஆசீர்வாதங்களை தேவனாகிய கர்த்தர் இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும், உம்மை ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சந்ததி சந்ததியாய் அந்த ஆசீர்வாதத்தை நீர் கொடுக்க போகிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை கூட இருக்கட்டும். நீங்க ஆசீர்வதியும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும், காத்துக்கொள்ளும். பிள்ளைகள் வந்த முகாந்தரங்கள் நிறைவேறட்டும். கர்த்தருடைய சத்தம் அவர்களையும் அவருடைய குடும்பத்திலையும் துணிக்கட்டும். தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் அவர்களுக்கு ஆண்டவரே ருசிகரமாக இருக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே அவைகளை நான் உட்கொண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, உட்கொள்ள கர்த்தர் உதவி செய்துள்ளோம். ஆசீர்வதியும், கிருபை கூட இருக்கட்டும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே.